பாரதியோட பிளானை கேட்டதுக்கப்புறம் முத்து மறுநாளே அம்மாவோட வீட்டுக்கு வந்தான். முத்துவை பார்த்த உடனே அருண் இப்படி சொன்னான். வாங்க மாப்ள, வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? வீட்ல அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா? அவங்க எல்லாம் வரலையா? நான் உங்க மரியாதை எதிர்பார்த்தலாம், இப்ப இங்க வரல. என்ன மாப்ள, என்னாச்சு? ஏன் இவ்வளவு கோவமா பேசிட்டு இருக்கீங்க? இவங்க பேசிக்கிட்டே இருக்கிறப்ப அங்க அம்மாவோட அம்மாவும் அம்முவும் பாரதியும் வந்தாங்க. என்னப்பா அருண், மாப்பிள்ள வீட்டுக்கு வந்திருக்காரு, அவரை நிக்க வச்சே பேசிட்டு இருக்க. முதல்ல உட்கார சொல்லு. வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க. ஏய் அம்மு, சீக்கிரம் போய் மாப்பிளைக்கு தண்ணி கொண்டு வாப்போ. போதும் போதும், நீங்க நடிச்ச நடிப்பெல்லாம் போதும். நான் உங்க மரியாதைலாம் எதிர்பார்த்து வரல. உங்க பொண்ணுக்கு விவாகரத்து கொடுக்க தான் வந்திருக்கேன். இன்னில இருந்து உங்க பொண்ணுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. முத்து சொன்னதை கேட்ட உடனே அம்முவும் தம்பியும் ரொம்ப பயந்துட்டாங்க. என்னாச்சு இவருக்கு? இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுறாரு. மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. என் பொண்ணுக்கு விவாகரத்து கொடுக்கறேன்னு சொல்றீங்க. என்ன மாப்பிள்ள, என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு எந்த குறையும் வைக்கலையா உங்களுக்கு நானே? நீங்க கேக்குறப்பலாம் என்னால முடியலனாலும் கடனை உடனே வாங்கி நீங்க கேக்குறதெல்லாம் செஞ்சுட்டு தானே இருக்கேன். ஆமா, உங்ககிட்ட இதெல்லாம் யார் கேட்டா? நான் வந்து உங்களை கேட்டேனா எனக்கு அது வேணும் இது வேணும்னு? என்ன மாப்பிள்ள இப்படி பேசுறீங்க? நீங்க கேட்டதா வந்து என் தங்கச்சி சொன்னதால தானே என்னால முடியலனாலும் நான் எல்லாம் கடனை உடனே வாங்கி எல்லாமே கொடுத்தம்ச்சேன். அப்படியா? நான் கேட்டதான் சொன்னாலா? அப்பனா உங்க தங்கச்சி கிட்ட கேளுங்க, அவ வாங்கிட்டு வந்ததெல்லாம் யார்கிட்ட எதுவுமே கொடுத்தான்னு. முத்து சொன்னதை கேட்ட உடனே அருண் அம்முவை ஷாக்கா பார்த்தான். அருணை பார்த்த உடனே அம்மு ரொம்ப பயந்தா. அண்ணே, அது வந்துண்ணே. அம்மு தடப்படுறத பார்த்த உடனே முத்து அருண் கிட்ட இப்படி சொன்னான். நீங்க கடனை உடனே வாங்கி இதை வாங்கி கொடுத்தேன் அதை வாங்கி கொடுத்தேன்னு சொல்றீங்களே, அது என்னைக்குமே அவ எடுத்துட்டு வந்து எங்க கிட்ட கொடுத்தது கிடையாது. அவ சந்தோஷத்துக்காக உங்ககிட்ட இருந்து பொய் சொல்லி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து எங்க எல்லாரையும் கேவலப்பத்தி பேசுறது தான் உங்க தங்கச்சியோட வேலையே. நான் உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு காரணம் என் கூடவும் எங்க குடும்பத்து கூடவும் இருந்து குடும்பம் பண்ணுவான்றதால தான். ஆனா அவ எங்க கூட இருந்ததை விட உங்க வீட்டுல இருந்து குடும்பம் பண்ணனால தான் ஜாஸ்தி. என் தகுதிக்கு ஏத்த மாதிரி எங்க வீட்டையும் என்னையும் அட்ஜஸ்ட் பண்ணி போற பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்குரிய தகுதி உங்க தங்கச்சி கிட்ட இல்லவே இல்லை அப்படின்னு முத்து சொன்னதை கேட்ட உடனே அருண் அவங்க தங்கச்சி அம்மு கிட்ட இப்படி சொன்னான். என்னம்மா அம்மு, மாப்பிள்ள இப்படி எல்லாம் சொல்றாரு? அப்பா இல்லாத குறை தெரியக்கூடாதுன்னு என் சந்தோஷத்தை எல்லாத்தையும் தியாகம் பண்ணி உன்னை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீ என்னோட அன்பையும் பாசத்தையும் புரிஞ்சுக்காம இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க. ஏன் அம்மா இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? அருண் சொன்னதை கேட்ட உடனே அம்முக்கு என்ன சொல்றதுன்னு புரியாம அப்படியே அமைதியா நின்னான். மாப்பிள்ள, என் தங்கச்சி சின்ன பொண்ணு, ஏதோ தெரியாத தப்பு பண்ணிட்டா. அவளை மன்னிச்சிடுங்க மாப்பிள்ள. அவளுக்கு பதிலா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் மாப்பிள்ள. இனிமே அவ அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டா. அதுக்கு நான் பொறுப்பு. அப்படின்னு அருண் முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டான். அருண், நீ இல்லப்பா மாப்பிள்ள கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியது நான் தான். ஏன்னா கூட பிறந்த அண்ணனா இருந்து உன் தங்கச்சிக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் நீ பண்ண. ஆனா நான் என் பொண்ணு சந்தோஷத்துக்காக உன்னை பகடக்காய ஆக்கிட்டேன். என்னை மன்னிச்சிடுப்பா அருண். உன்னை நான் என்னைக்குமே என் பத்த பிள்ளைய பார்க்கவே இல்லை. என்னை மன்னிச்சிடுப்பா அருண். மாப்பிள்ள, நீங்களே என்னை அப்படியே மன்னிச்சிடுங்க மாப்பிள்ள. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். இனிமே என் பொண்ணு எந்த தப்பும் பண்ண மாட்டா மாப்பிள்ள. நான் உங்க காலை பிடிச்சி வேணா மன்னிப்பு கேட்குறேன் மாப்பிள்ள. எங்களை மன்னிச்சிடுங்க மாப்பிள்ள. அப்படின்னு காலை பிடிக்க போனாங்க தமேந்தி. ஐயோ அத்தை, நீங்க போய் என் காலில் விழுதுங்கிறீங்க. நீங்க பெரியவங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது அத்தை. அத்தை மச்சான், நீங்க கவலைப்படாதீங்க. இதெல்லாம் நானும் பாரதி அக்காவும் சேர்ந்து போட்ட நாடகம்தான். எப்படியாச்சும் அம்முவோட மனசை மாற்றவும் அவளை எங்கள் வழிக்கு கொண்டு வரவும் தான் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இப்படி ஒரு பிளான் பண்ணோம். உண்மையை சொல்ல போனா
இது நிஜமாவே நடந்துதான் இருந்திருக்கும். எங்க வீட்டில் இருக்க எல்லாரும் சேர்ந்து அம்முவை விவாகரத்து பண்ணலான்னு தான் முடிவு எடுத்தோம். அவளுடைய விஷயம் எங்களுக்கு எதுவுமே பிடிக்கல. அதனால நாங்கெல்லாம் அப்படிதான் முடிவு எடுத்திருந்தோம். அப்பதான் பாரதி அக்கா எங்களை பார்த்து இதெல்லாம் சொல்லி இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணாங்க. நாங்க இந்த முடிவு எடுக்கிறப்போ அங்க பாரதி அக்காவே வரலனா கண்டிப்பா இப்ப நடந்தது தான் நிஜமாவே நடந்திருக்கும். என் மனசையும் எங்க அப்பா அம்மா மனசையும் மாத்தினது அக்கா தான். இதுக்கெல்லாம் நீங்க நன்றி சொல்லணும்னா அக்காக்கு தான் சொல்லணும். அவங்க எல்லாம் பேசுனதை கேட்ட அம்மு அழுதுகிட்டே இப்படி சொன்னா. அண்ணே அண்ணி, 2 பேருமே என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க என் மேல காட்டுற அக்கறையும் பாசத்தையும் நான் தப்பா உபயோகப்படுத்திட்டேன். அண்ணே, நீ எனக்கு அப்பாவா இருந்து எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணிருக்க. ஆனா நான் உன்னுடைய தங்கச்சியா இருக்க வேண்டிய நிலைமைய கூட தகுதியை கூட இழந்துட்டு நிக்கிறேனே. அம்மு, எதுக்குமா இப்படி எல்லாம் பேசுற? நீ ஏதோ தெரிஞ்சும் தெரியாமல இந்த தப்பெல்லாம் பண்ணிட்டேனே, என்னால அது கூட புரிஞ்சுக்க முடியாது. அண்ணி, என்ன மன்னிச்சிடுங்க அண்ணி. நீங்க இந்த வீட்டுக்கு வாழ வந்திருந்தாலும் என்னை எவ்வளவு அன்பா பாத்துக்கிட்டீங்க. ஆனா நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அண்ணி. இங்க பாரு மாமு, ஒரு பொண்ணுன்னு பிறந்தா அவளுக்கு பிறந்த வீட்லேயும் சரி புகுந்த வீட்லேயும் சரி எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போகணுன்னு தெரிஞ்சுக்கணுமா. நமக்கு என்ன இருக்கோ அதை வச்சு வாழ கற்றுக்கணும், இல்லாததுக்கு ஆசைப்படக்கூடாது. புரிஞ்சுதா? அப்பதான் நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். அம்மா மருமகளே, உனக்கு கையெழுத்துதாம்மா கும்பிடணும். ஒரு அம்மாவா நான் பண்ண வேண்டிய வேலையை மருமகளா இருந்து நீதாம்மா பண்ணிருக்க. ஒரு நாளும் உன்னை நான் இந்த வீட்டு மருமகளா பார்த்துக்கல. ஆனா நீ மருமகளா இருந்து என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிருக்க. உன்னை ஒரு வேலைக்காரி மாதிரி இந்த வீட்டு வேலையெல்லாம் உன்னை ஒண்டியா பார்க்க வச்சேன். இப்பதாம்மா உன்னுடைய பாசமும் அன்பு எல்லாமே எனக்கு புரியுது. என்ன மன்னிச்சிடுமா. அத்தை, என்னத்த பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? என்கிட்ட போய் நீங்க மன்னிப்பு கேட்குறீங்க? நீங்க எனக்கு அத்தை மட்டும் இல்லத்த, எனக்கு அம்மா மாதிரி. அண்ணே, நான் அப்பப்போ வந்து கேட்டதெல்லாம் கொடுக்க பணம் நகைன்னு நீ எனக்கு கொடுக்கறதுக்காக அதிகமாக ஊரை சுற்றி கடனை வாங்கி வச்சுட்ட. நீ கொடுத்த பணம் நகை எல்லாமே என்கிட்ட தானே இருக்கு. அது எல்லாத்தையும் நான் உனக்கு திருப்பி தரேனே. உன் கடன் எல்லாம் நீ தீர்த்துருனே. அண்ணே, இனி எனக்கு இந்த நகை பணம் எதுவும் வேண்டானே. உங்களோட அன்பு இருந்தா போதும்ண்ணே. அம்மு இதுக்கு முன்னாடி வாங்கின பணம் நகை எல்லாத்தையும் கொண்டு வந்து அவங்க அண்ணன் கிட்ட கொடுக்க போனா. அப்ப அருண் இப்படி சொன்னான். அம்மு, பிறந்த வீட்ல இருந்து எல்லாரும் வீட்டுல பிறந்த பொண்ணுக்கு எல்லாத்தையும் கொடுக்கதாமா பார்ப்பாங்க. இந்த வீட்டுல பிறந்தவன் எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பாங்க. இது என்னுடைய கடமை. நான் உனக்கு கொடுத்த நகை பணம் எல்லாத்தையும் நீயே வச்சுக்க. நீ இந்த நிலைமைய புரிஞ்சுக்கிட்ட, எங்களுக்கு அதே போதும். இதுக்கு மேல வீட்டுல அங்க எப்படி குடும்பம் பண்ணணும், உங்க அத்தை மாமாவை எப்படி பார்த்துக்கணும்னு அதை பத்தி யோசி. போதும் சரிம்மா, நீ இதுக்கு மேல அழுததெல்லாம் போதும். உங்க வீட்டுக்கார் கூட கிளம்பு. அது மட்டும் இல்லாம சீக்கிரமாவே எனக்கு ஒரு மருமகனோ இல்ல மருமகளையோ பெத்து கொடுக்கணும், சரியா? அருண் சொன்னதை கேட்ட உடனே வீட்டில் இருக்கிற எல்லாரும் சிரிச்சாங்க. அவ்வளோதான் மக்களே, இதுக்கு மேலே அம்முவும் முத்துவும் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. அவ்வளோதான், இதோட நம்ம அண்ணி நாத்தனார் சீரீஸ் முடிஞ்சிடுச்சு. இதுக்கு மேலே சீக்கிரமாகவே நீங்கள் கேட்ட காலேஜ் சீரீஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். பாய் மக்களே.